இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த குருமடத்தின் அதிபர் தந்தை அந்தோணிராஜ் அவர்களே, இறையியல் துறையினுடைய தலைவர் லாரன்ஸ் அவர்களே, பேராசிரியர்களே, கன்னியர்களே, இறைமக்களே, அன்பு சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மரியாவும் சமூக விடுதலையும் என்ற தலைப்பு மிகவும் கடினமான ஒரு தலைப்பு. நம்ம நினைக்கலாம் ரொம்ப எளிதான பேசி முடிச்சிடலாம் அப்படின்லாம் நினைக்கலாம். நம்ம திருவழிபாட்டில் மரியா மிகவும் எளிமையாக பேசிவிடலாம், விவிலியத்தில் மரியா எளிதாக பேசிவிடலாம், பக்தி முயற்சிகளில் மரியா எளிதாக பேசிவிடலாம். ஆனால் சமூக விடுதலையும் அல்லது மரியாவும் சமூக விடுதலையும் என்ற தலைப்பில் பேசுவது ஒரு கடினமான ஒன்று. ஏன்னா இதை பற்றி தரவுகள் என்பது நம்மிடம் இல்லை. நம்மெல்லாம் ஒரு குறைந்தபட்சம் ஒரு வேளாங்கண்ணி மாதா படம் வந்த பிறகுதான் அதிகமாக அன்னை மரியாவை பற்றி தெரிந்து கொண்டிருக்கின்றோம். திருயாத்திரைகள் செய்கின்றோம், வேளாங்கண்ணிக்கு மற்ற இடங்களுக்கு போயிருக்கின்றோம். இல்லை நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் அந்த வட்டாரத்திற்குள்ளாக, அந்த ஊருக்குள்ளாக அந்த மரியாளினுடைய பக்தி இருந்திருக்கிறது. ஆனால் பொதுவாக ஒட்டுமொத்த கிறிஸ்துவத்தையும் தமிழகத்தையும் இந்திய மக்களையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கணும் அப்படின்னாக்கா, மரிபக்தி ஞானஸ்தானம் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அன்னை மரியாவை சந்திக்கின்ற, அதை தெரிந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. ஆனால் உண்மையாகவே விடுதலை வாழ்வுக்கு மரியா ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா, விடுதலை தருபவளா, விடுதலை தரக்கூடியவரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னாக்கா ரொம்ப கடினமான ஒரு இது. என்னுடைய சிந்தனைகள் மட்டுமல்ல, பலவிதமான ஆசிரியர்கள், இறையியலாளர்கள் எழுதிய சிந்தனையை நான் இங்கே ஒன்று திரட்டி உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றேன். நான் இந்த டெக்ஸ்ட்டை முழுமையாக ஃபாலோ பண்ண போகிறேன். நிறைய பேர் வாங்கியிருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஒரு 24 பக்கம் இருக்கிறது. இந்த மரியாவும் சமூக விடுதலையும் அப்படின்ற ஒரு கருத்தை சிந்திக்கின்ற நாம் சமூகம் சார்ந்த மறியல் என்றால் என்ன என்று தெரிந்திருக்க வேண்டும். இதை திரு அவையினுடைய சமூக பணியில் மரியா என்று தியானிக்கலாம். கிறிஸ்தவர்களின் திரு அவையினுடைய சமூக பணியில் மரியாவின் தாக்கம் அல்லது உந்துதல் சமூக அரசியல் ஈடுபாடுகளில் கன்னி மரியாவின் பங்கு மற்றும் ஆன்மீக உந்துதலாக இருக்கின்றது. மரியா விடுதலை வாழ்வுக்கு வழிகாட்டி, சமூக மாற்றத்தினுடைய காரணி போன்ற கன்னி மரியாவின் உருவை நாம் வெளிப்படுத்த முயல்வோம். இன்றைக்கு இதை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. சமூகம் சார்ந்த மறியலை நாம் பேச வேண்டும். விடுதலை தரும் மறியல் பிரச்சனைக்குரியது. ஆகையால் சமூகம் சார்ந்த மறியல் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். அதற்கு எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை. இருந்தாலும் சமூக விடுதலைக்கு அது வழிகாட்டியாக இருக்கின்றது. சமூகம் சார்ந்த மறியல் என்பதையும் நாம் சிறிது கவனமாக பயன்படுத்துவோம். காரணம், சமூகம் சார்ந்த மறியல் என்பது சமூகவியல் நோக்கில் அல்லது மாறாக இறையியல் நோக்கில், அத்தோடு சமூகவியலும் அதில் சேர்ந்துள்ளது. இந்த கருத்தமர்வில் நாம் பின்வரும் தலைப்புகளில் நம் சிந்தனையை சீர்தூக்கி பார்ப்போம். சமூகம் சார்ந்த மறியல் என்பது வேறு, சமூகவியல் அப்படின்றது வேறு. சமூகவியல் வந்தாக்கா சயின்டிஃபிக்காக மார்க்ஸு மற்றும் பல தத்துவ ஞானிகளுடைய வழிகாட்டுதலில் நாம் சமூகத்தை கூறு போட்டு அதில் என்னென்ன பிரச்சனை அப்படின்றத பார்ப்போம். நம்ம சமூகம் சார்ந்த மறியல்னாக்கா எனக்கும் மரியாவுக்கும் உள்ள தொடர்பு என்ன, அது எப்படி அதனுடைய விளைவுகளை இந்த சமூகத்தில் கொண்டு வருகின்றது என்பதை நாம் பார்க்கக்கூடிய வேண்டும்.
அப்ப மரிஉருவினுடைய வரலாற்றின் முக்கியத்துவம் என்ன? சமூகம் சார்ந்த மறியல் கட்டாயத்தின் பேரிலா? சமூகம் என்றால் என்ன? அது என்னவாக இருக்கின்றது? சமூகத்திற்கு மரியாவுக்கும் உள்ள இடைவெளி, ஒருபுறம் மறியல், மற்றொருபுறம் சமூக ஈடுபாடு. மரியாவுக்கும் சமூகத்திற்கும் இடையேயான ஒரு புதிய தொடர்பு. சமூகம் சார்ந்த மறியல் உருவாக்கப்பட வேண்டிய தேவை. திரு அவை வரலாற்று அனுபவத்தில் 3 நிலைகள் பொதுவாக அந்த லத்தீன் அமெரிக்காவில் குறிப்பிடப்படுறது. முதல் நற்செய்தி அறிவிப்பில் பொதுமக்களுடைய மரிபக்தி, நாடுகள் மரியாவின் உருவை மறுவாசிப்பு செய்ததன் நிலை, மரிபக்தியினுடைய சமூக விடுதலையும் மறுவாசிப்பு செய்கின்ற நிலை. பிறகு மீட்பின் வரலாற்றில் மரியாவின் பங்கை சிறிது சிறிதாக ஏற்றுக்கொள்ளுதல். என்னான்மா பாடல் மரியலின் முன்னோட்டம், விடுதலை ஆற்றல் கொண்ட பாடல். இது ஒரு நாள் கடவுளுக்காக பாடப்படும். பெண்ணிய இறையியலாளர்கள் என்ன கூறுகின்றனர்? மரியாவின் பாடல் நமது வட்டத்திற்குள்ளாக சுருக்கிக் கொள்ளுதல், அதனுடைய ஆன்மீகம், அதனுடைய அரசியல் வாசிப்பு அல்லது அரசியல் பார்வை. சுருக்கமாக அது என்ன சொல்ல வருகிறது? அரசியல் வாசிப்பில் 2 விதமான திறவுகோல்கள். அது என்னென்ன? மரியாவினுடைய ஆன்மா பாடல் நம்பிக்கையான வாழ்வின் பாடலாகும். என்னான்மா பாடலின் சூழல், அது எந்த சூழலில் எழுதப்பட்டது, யாருக்காக எழுதப்பட்டது, யாருக்காக பாடப்பட்டது மரியாவால் அப்படின்னு பார்ப்போம். சமூக சூழலில் இருக்கின்ற அந்த நுணுக்கங்கள் எப்படிப்பட்டவை? உடனடி சூழல், கன்னிமரியாவின் கருவிலிருந்து பிறக்கும் மெசியா, மரியல் சார்ந்த பண்பாட்டு மயமாக்கல், மரியலும் லத்தீன் அமெரிக்காவும், ஆசிய சூழலில் மரியல், விடுதலை வழங்கும் வீரத்தா என்ற தலைப்புகளில் நாம் ஒரு சிலதெல்லாம் நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்னும் ரொம்ப எளிமையாக அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அது நான் பின்னாடி அந்த இதெல்லாம் முடித்த உடனே அதை நான் விலைக்கு சொல்கிறேன். நான் விடுதலை தரும் மரியாளுடைய உறவு, கிறிஸ்து பிறப்பை ஏற்கும் மரியா, லூக்கா 1:26-28 என்ன நிகழ்ந்தது, அது எப்படிப்பட்ட மரியாவாக இருக்கின்றார் அதுதான். மரியாவும் எலிசபெத்தினுடைய சந்திப்பும் எப்படிப்பட்ட நிலையில் அந்த நிலைப்பு, அது நமக்கு விடுதலை, எத்தகைய சமூக விடுதலையை காட்டுகின்றது. மற்றவருக்காக தன் மகனிடம் பரிந்து பேசுதல், கானாவு திருமணத்தில் என்ன நடந்தது, என்ன சிலுவை அடியிலே என்ன நடந்தது, யாருக்காக மரியா அங்கே சிலுவை அடியில் நின்று கொண்டிருந்தார், இன்று யாருக்காக மரியா சிலுவை அடியிலே நம்மோடு நின்று கொண்டு இருக்கின்றார் என்பது பற்றியும் நாம் பார்ப்போம். மற்றும் பெந்தகோஸ்து நாளிலே மரியா சீடர்களோடு சேர்ந்து எப்படி ஒன்று கூட்டி அவர்களை, சிதறுண்ட மக்களை ஒன்று கூட்டி சேர்த்து அவர்களோடு இருக்கின்றார் என்பதை பற்றி நாம் ஒரு சில நிகழ்வுகளை இங்கே பார்ப்போம். சமூகம் என்றால் என்ன, அது இன்று என்னவாக இருக்கின்றது? சமூகம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சமுதாயம், அந்த சமுதாயத்தில் என்னென்ன பாகுபாடு, சமூக சார்ந்த மறியல் சமூகம் என்றால் என்ன என்று பார்க்க வேண்டும். இந்த வார்த்தைக்கு திரு அவையின் சமூக கோட்பாடுகளில் தெளிவாக உள்ளது. இது இங்கு முதன்மையான குறிப்பாகவும் சமூக நீதியை அது சுட்டி காட்டுகின்றது. ஒரு சமூகம் அப்படின்னாக்கா திரு அவை என்ன பேசினாக்கா, சமூக நீதி என்றால் என்ன, அதை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ சமூகம் என்றால் என்ன? ஒன்று சேர்ந்து வருவது அல்லது ஒரு பொது வாழ்வு, அரசியல் சொல்கிறேன் இல்லையா, அதுதான் அந்த சமூகம். அரசியலில் ஒன்று இணைந்து இருப்பது. சமூகம் என்பது 3 நிலைகளில் பொருள் கொள்ளலாம்: பொருளாதாரம், அரசியல், பண்பாடு. அப்போ பொருளாதாரம்னு பேசும்போது நமக்கு நம்மிடம் இருக்கின்ற இந்த ஏழ்மை நிலை, பலவிதமான சமூக பிரச்சனைகள், இந்த சமூக பிரச்சனைகளை நம்ம எப்படி பார்க்குறோம், இந்த சமூக பிரச்சனைகளில் என்னென்ன நிலைப்பாடுகள், வேலையில்லா தன்மை, வெறுமை, அட்டர் பாவற்று, இந்த ரொம்ப மோசமான மிகவும் துயரமிகு ஏழ்மை அப்படின்னு சொல்லக்கூடியது, அதெல்லாம் பொருளாதாரத்தில் அதெல்லாம் பிரச்சனை நிறைந்தது. இதில் முன்னிறுத்தப்பட வேண்டியவை சுற்றுச்சூழல், வளர்ச்சி, உலகமயமாக்கல், வேலையில்லா நிலை, ஏழ்மை. அரசியல், நாடு, நிறுவனம். இன்றைக்கி நம்ம நாட்டில் பார்க்கும்போது பல அரசியல் கட்சிகளை பார்க்குறோம். இன்றைக்கி எல்லாமே ஜாதிக்கு ஒரு கட்சி, வீதிக்கு ஒரு கட்சி, ஊருக்கு ஒரு கட்சின்னு பார்த்துட்டே இருக்கிறோம் நம்ம. அப்போ இந்த கட்சிகள்லாம் எப்படி நிலை மாறுகின்றன?
நிலை மாறி எப்படி சமூகத்தில் கேடுகளை விளைவிக்கின்றன, அப்படி இல்லைனாக்கா அது எப்படி மக்களுடைய முன்னேற்றத்திற்காக அது உழைக்கின்றது என்பதையும் நாம் பார்க்கின்றோம். பண்பாடு கலாச்சாரம், இன்னைக்கு பண்பாடு அப்படி சொன்னாக்கா நாங்களாம் தமிழர்கள், எங்களுக்குன்னு ஒரு தனி பண்பாடு இருக்குது, தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாட்டினவர் இருக்கார். ஆனால் பண்பாடு என்பது அந்த பண்புள்ள நிலை. அந்த பண்புள்ள நிலை அப்படி சொன்னாக்க இன்றைக்கு நிறைய நம்ம பேசுகிறோம் கொள்கிறோம், ஆனால் மதிப்பீடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்பது நிறைய பேருக்கு தெரியலை. வெந்ததை தின்ட்டு விதி வந்தால் சாவோம் அப்படின்னு சொல்கிற ஒரு நிலையில் தான் இருக்கணும் ஒழிய, இந்த மதிப்பீடுகள் அற்ற ஒரு வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். நல்ல பண்பாட்டில் சிறப்பாக மேலை நாடுகளில் சொல்கிறாங்க, மதிப்பீடு இல்லாத ஒரு சூன்யமான ஒரு வாழ்க்கை. என்னடா வாழ்க்கை? இந்த ஒரு கேள்வி, இந்த ஒரு யதார்த்தம், இந்த ஒரு ஏக்கம் தான் நமக்கு அதிகமாக இருக்கிறது. இதுதான் பொருளாதாரம், அரசியல், பண்பாட்டு சூழலில் இதில் எப்படி நாம் மரியாவை உள்ளாக கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு பார்க்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம். சமூகம் சார்ந்த கேள்வி பண்பாட்டிலும் பொருளாதாரத்திலும் அரசியலிலும் உருவெடுக்கின்றன. தீர்மானம் எடுக்கக்கூடியதாக சிறப்பான ஈடுபாடு கொண்ட போராட்டத்தை மேற்கொள்கிறது. இதன் காரணமாக அரசியலாகவும் சமூக கேள்வியாகவும் மாறுகின்றது. இதனால் சமூக அரசியல் என்றும் சமூகம் என்றும் எளிதாக நாம் பயன்படுத்தலாம். சமூகம் சார்ந்த மறியல் இருக்கின்ற இரண்டு விதமான அடிப்படை நிலையிலிருந்து நமது சிந்தனைகளை தொடங்க வேண்டும். திரு அவை அதிகார போதனையில் மெஜிஸ்டேரியம் மரியா கிறிஸ்துவ கோட்பாடுகளில் ஒன்றிணைந்தவராக இருக்கின்றார். மரியின் பக்தனாக இல்லை என்றால் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. திருத்தந்தை 6ஆம் சின்னப்பர் நமக்கு ரொம்ப அருமையாக சொன்ன வார்த்தை. அப்போ இயேசு கிறிஸ்துவின் தாய் மரியா நமது முக்கியமான நம்பிக்கை கோட்பாடுகளில் புதிய ஏற்பாடு, நம்பிக்கை அறிக்கை, நற்கருணை மன்றாட்டுகள் மற்றும் 2ஆம் வத்திக்கான் மாமன்றம் ஆவணத்தில் குறிப்பிடுவது போல கன்னியிடம் பிறந்தவராக இருக்கின்றார் என்பதை குறித்து காட்டுகின்ற ஒன்றாகவே இருக்கின்றது. மற்றொரு புறம் திரு அவை அதிகார போதனை அநீதிக்கான போராட்டத்தில் ஈடுபட கற்றுக் கொடுக்கின்றது. ஒருபுறம் சமூகத்தில் ஈடுபட வேண்டாம் என்ற ஒரு நிலை இருந்தாலும் சமூகத்தோடு ஈடுபட வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் நற்செய்தியை வாசிக்கும் போது சமூகத்தோடு உரசி பார்த்து அந்த சமூகம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது என்பதை காட்டுகின்றதை திரு அவை நமக்கு கற்றுக்கொடுது. மரியா திரு அவையின் சமூக பணியில் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களின் பணியிலும் ஒன்றிணைந்தவராக இருக்கின்றார். சமூக ஈடுபாடு கிறிஸ்துவ நம்பிக்கை அறநெறி அடிப்படையிலே பிறக்கிறது. இது திரு அவையின் பணியாகவே இருக்கின்றது. சமூகம் சார்ந்த பணியை திரு அவை முன்னெடுத்து செல்கின்றது என்பது ஒரு புறம். ஒரு புறம் அறிவியல், மற்றொரு புறம் சமூக ஈடுபாடு. திரு அவையின் அதிகார போதனை ஒழுக்கம், கிறிஸ்துவ நம்பிக்கை கற்றுக் கொடுக்கின்றது. மரியலுக்கும் சமூகத்திற்கும் இடைவெளி உள்ளது. இது போன்று மரியின் பக்தியும் சமூக ஈடுபாடும் இணைக்கூடங்களாக செல்கின்றன. மரிய பக்தி சமூக ஈடுபாட்டை நோக்கியதாகவும் மரியின் வணக்கத்தை நோக்கியதாகவும் இருக்கின்றது. திருவை அதிகார போதனை பெரிய ஆவணங்கள் திரு அவை இன்றைய உலகில் திரு அவை போன்ற சமூக முக்கியத்துவத்தை காட்டவில்லை. மாறாக பலவீனமான சமூகம் சார்ந்த மறியல் குறிப்புகளே அவற்றில் உள்ளன. என்னான்மா பாடல் இறையியலின் இடமாகும். அதில் ஒரு வார்த்தை மட்டுமே மேற்கோள் காட்டப்படுகின்றது. எல்லா தலைமையரும் என்னை பேருடையாள் என்று போற்றுமே என்றும். மாறாக செருக்குற்றோர், எளியவர், பசித்தவர் பற்றி எந்த குறிப்புகளும் இந்த ஆவணங்களில் கிடையாது. அதனால் இது சமூகத்திற்கு வெளியே மறியலுக்கும் சமூகத்திற்கும் இடைவெளி அதிகமாக இருக்கின்றது என்பதை காட்டுகிறது. இன்றைய உலகில் திரு அவை கௌதமின் எஸ்பெஸ் என்ற ஆவணத்தில் மரியாவை பற்றி எந்த குறிப்புமே இல்லை. சமூகத்தில் மனித வரலாற்றில் மரியாவுக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லை என்பதை போன்று இது தோற்றமளிக்கின்றது. திரு அவையின் சமூக படிப்பினையில் மரியாவுக்கு இடமில்லை. ஒரே ஒரு முறை மட்டும் மறியல் குறிப்பு ஆன்மீகம் சார்ந்ததாக இருக்கின்றது. திருத்தந்தை 13ஆம் செங்கராயர் ஜெபமாலையின் திருத்தந்தை என்று அழைக்கப்பட்டவர். அவர் பல ஜெபமாலை பற்றி அதிகமாக எழுதிய திருத்தந்தைகள் அவர் ஒருவர். ஆனால் அவர் சமூக ஜெபமாலை பற்றி எழுதியிருக்காரே ஒழிய சமூக விடுதலையை பற்றி அவர்
எந்த குறிப்பும் அங்கே அவர் குறிப்பிடவில்லை. சமூகம் சார்ந்த ரேரும் நோவாரும் என்ற மடலின் மரியாவின் சமூக ஈடுபாடு பற்றி எந்த குறிப்பும் இல்லை. அவர் சமூக ஜெபமாலை பற்றி எழுதுகிறார், அதில் மரி வணக்கத்தை பற்றி எழுதுகின்றார். திரு அவை சமூக படிப்பினை மரியாவை பற்றி எந்த குறிப்பும் இல்லை மற்றும் ஒட்டுமொத்த மரியலிலும் குறைபாடுகள் இருக்கின்றன. எல்லாவற்றுக்கும் மேலாக மரியா பற்றிய ஆய்வுகளில் மரியாவும் சமூகம் சார்ந்தது எதுவும் இல்லை என்பது. வத்திக்கான் சங்கத்திற்கு பிறகு வத்திக்கான் சங்கத்துக்கு பிறகு ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு மரியாவை பற்றியும் மரியாவின் சமூக விடுதலை பற்றியும் எந்த குறிப்பும் இல்லை. மாறாக 1972க்கு பிறகும் 79க்கு பிறகும் 80க்கு பிறகுதான் மரியலில் சமூக ஈடுபாடு பற்றி பேசக்கூடிய குறிப்புகள் நமக்கு தெளிவாக தெரிய வருகின்றன. இதற்கு முக்கிய காரணம் மரியாவுக்கும் சமூகத்திற்கும் இருக்கும் இடைவெளி. இது மரியலுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்துவ வாழ்வுக்குமே இது இருக்கு. நம்மளோட வாழ்வுக்கும் வழிபாட்டுக்கும் தொடர்பில்லாத ஒரு நிலையை பற்றி நம்ம அடிக்கடி பேசுவோம். அதான் சாமியாருங்க நாங்கள் திருப்பலியில் சொல்லும்போது பிரசங்கத்தில் ரொம்ப அழுத்தமாக சொல்லக்கூடியது தான், வாழ்வுக்கும் வழிபாட்டுக்கும் தொடர்பு இல்லை. இப்போ குருமானவர்கிட்ட கேட்டாக்கா அதுதான் நிறைய கிளாஸ்லலாம் சொல்லிக் கொடுப்பாங்க. இது மாதிரி இல்லாமல் இருக்குது, தொடர்பு இல்லாமல் இருக்குது. அதுபோல் மரியலுக்கும் சமூக விடுதலைக்கும் தொடர்பு இல்லாத ஒரு நிலை இது எல்லா நிலைகளிலும் இருக்கின்றது என்பதை தொட்டு காட்டுகின்றது. இந்த மரியாவின் மீது உள்ள நம்பிக்கை சமூக ஈடுபாட்டில் உந்துதல் தரவில்லை. குறிப்பாக மரியா தாயாக இருப்பதனால். தாய் என்பவள் வீட்டோடு சம்பந்தப்பட்டவள், பொது வாழ்வுக்கு சம்பந்தமில்லாத ஒரு நிலை இருக்க. வீடை மட்டும் நீ பார்த்துக்கமா, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லை. அதனால் தாய் என்ற ஒரு நிலையில் லத்தீன் அமெரிக்காவிலும் சரி, தமிழகத்திலும் சரி, இந்தியாவிலும் சரி, தாய் என்பவள் வீட்டோடு இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு. அதனால் இந்த தாய் என்ற அந்த அடையாளம், அந்த உரு எந்த விதமான மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை. அதனால் சமூக விடுதலைக்கு ஒரு வித்தாக அது அமையவில்லை என்பதை காட்டுகிறோம். சமூக செயல்பாடுகளோடு சமூக ஈடுபாடும் பகுத்தாய்வு செய்யப்பட வேண்டும். கிறிஸ்துவின் மரியின் உந்துதல் பெறவில்லை. காரணம், இங்கு பொதுப்படையான நோக்கம் ஒன்று இருக்கிறது. சமூக அரசு ஈடுபாடு நவீன காலம் தொடங்கி அதிக மதிப்புக்குரியதாக பார்க்கப்படவில்லை. அது மதம் சார்பற்ற ஒன்றாக பார்க்கப்பட்டது. அரசியல் என்பது மதம் சார்பற்ற ஒன்றாக இருக்கிறதுனால அதில் நம்மலாம் போகக்கூடாது, அது ஒரு சாக்கடை. அரசியல் என்பது சாக்கடை, அதனால நம்ம போகக்கூடாது. ஆனால் இன்றைக்கி அரசியலில் உள்ள இறங்கி தான் சமூக விடுதலைக்காக நாம் பாடுபட வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கம் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. மரியாவுக்கும் சமூகத்திற்கும் இடையான ஒரு புதிய தொடர்பு. மேலே குறிப்பிட்ட மரிவணக்கத்திற்கும் சமூக ஈடுபாட்டிற்கும் இருக்கும் இடைவெளி கடந்த காலத்தில் இல்லை. கிறிஸ்துவ நூற்றாண்டுகளில் மரியா பொது வாழ்வில் உறுதியான அடையாளமாக மக்கள் மத்தியில் இருந்துள்ளார். நவீன காலத்தில் தான் மரியாவின் சமூக முக்கியத்துவம் குறைந்துள்ளது. திரு அவைக்குள்ளாகவும் தனிப்பட்டு இயங்குகின்றார் பார்க்கிறோம். இந்த 17-18 நூற்றாண்டுகளில் தான் மரியாளை பற்றி அதிகமாக பேசுவதும் மரியாவை பற்றி குறைவாக பேசுவதும் இருந்த நிலை இன்னும் அந்த பல இடங்களில் நீடிக்கிறது. 2ஆம் வத்திக்கான் சங்கம் வந்த பிறகு கூட மரியாளை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு நிலையை தான் நம்ம பார்க்குறோம். நிறைய பேருக்கு அது மரியா கிறிஸ்தவத்தினுடைய இயேசு கிறிஸ்துக்கு அடுத்தபடியாக மையமாக இருக்கின்றார் என்பதை இன்னும் புரியாமல் இருக்கிற நிலைப்பாடு நமக்குள்ள. ஏன்னா நம்ம அதிகமாக இந்த பக்தி முயற்சிகளில் நம்ம போயிட்டு இருக்கோம். அதனால் சமூக விடுதலை பற்றியோ மற்ற நிலைப்பாடுகளில் நாம் போவதில்லை. வரலாற்றில் மரியை உந்துதல் செய்யவில்லை. பொதுவாக மக்கள் மரிபக்தி தெளிவாக தெரிகிறது. காட்சிகளும் தெளிவாக சமூகம் சார்ந்த மறியல் செயல்பாட்டில் இருக்கின்றது. இதனால் நாம் மீண்டுமாக இந்த புதிய தொடர்பை பற்றி பேச வேண்டும், அல்லது மரியாவுக்கும் சமூகத்திற்கும் உள்ள தொடர்பை பேச வேண்டும். சமூக அரசியல் மரியாவோட நிலைப்பாடு எடுப்பது கடினம் ஒன்று. இருந்தாலும் மக்களின் மரிவணக்கத்தை ஒன்று சேர்ப்பதில் மறியலாளர்கள் பின்தங்கியுள்ளனர். இந்த தாமதம் மேய்ப்பு பணியில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மரியின் வணக்கம் அதற்கு மேல் செல்லவில்லை. மரியாவின் நிலை வளர்ந்து அதன் விளைவாக வரலாற்றில் விடுதலை தருகின்ற ஆற்றலாக மரியல் வளரவில்லை, அல்ல மரியாவும் வளரவில்லை. சமூகம் சார்ந்த மரியல் வரலாறு.
சமூகம் சார்ந்த மறியல் விடுதலை இறையினுடைய கர்ப்பத்திலிருந்து வெளிவந்தது. இது கிறிஸ்துவ மறைபொருளை மீள் வாசிப்பு செய்தது. இந்த நம்பிக்கை மறைபொருளில் மறியலும் ஒன்றிணைந்திருந்தது. எல்லா இறைகளுக்கு முன்பாக நம்பிக்கை தியானம் இருந்தது. ஒவ்வொரு இறைகளுக்கு பின்பாகவும் ஒரு இறைவாக்கினர், மறுமலர்ச்சியாளர், புனிதர் போன்ற தூய ஆவியினால் உந்தப்பட்டவர்கள் இருந்தனர். இதுபோன்று சமூகம் சார்ந்த லத்தீன் அமெரிக்க திரு அவை வரலாற்றில் அனுபவம் கரேபியன் தீவுகளிலும் கிறிஸ்துவ அடிப்படை சமூக குழுக்கள் இருந்தன. இவைகள் சமூக மேய்ப்பு பணி மேய்ப்பர்களால், துறவிகள் ஆகியோரால் வழிநடத்தப்பட்டவை. ஏழைகளினுடைய வாழ்வோடு இறையியலாளர்கள் ஈடுபாட்டுடன் இது நிகழ்ந்தது. இங்குதான் விடுதலை நம்பிக்கை வெளிவந்தது. விடுதலை தரும் இறையியலோடு சேர்ந்து அதை ஒத்த விடுதலை தரும் மறியலும் வெளிவந்தது. இப்போ பேசிக் கிறிஸ்டியன் கம்யூனிட்டின்னு சொல்கிறாங்க, அன்பியங்கள். நம்ம நாட்டில் அன்பியல் அது அப்புறம் ஆர்வம் இருக்குது. ஆனால் அதை எப்படி நம்ம செய்கிறோம், அன்பியங்கள் எப்படி இயங்குகின்றன, அந்த அன்பியத்தின் வழியாக சமூக மாற்றம் உருவாகிறதா, இல்லை அன்பியங்கள் வழியாக விவிலியத்தை நன்கு புரிந்து கொண்டு சமூகத்தில் மாற்றத்தை நம்மளால் கொண்டு வர முடியுதா? ஆனால் லத்தீன் அமெரிக்காவில் இது நடந்தது. அங்கே இது எளிமையாக செய்யப்பட்டது. ஆனால் நம்ம நாட்டில் இன்னும் அந்த அன்பியம் கான்செப்ட் நிறைய பேருக்கு புரியாமல் இருக்குது. அது வழிநடத்துறவங்களுக்கு புரியல, கூட இருக்கிறவங்களுக்கும் புரிய மாட்டேங்குது. ஏதோ நிறைய கதைகளை பேசிட்டு போகிற அந்த ஒரு நிலைப்பாடு தான் இருக்குது. இப்போ திரு அவை வரலாற்று அனுபவத்தில் 3 முக்கியமான நிலைகள் ரொம்ப முக்கியமானது. முதல் நற்செய்தி அறிவிப்பில் பொதுமக்களின் மரிபக்தி அடித்தளமாக அமைந்தது. அது முதலாக அந்த நாட்டில் நற்செய்தி அறிவிக்கும் போது மரிபக்தி பொதுமக்கள் மரிபக்தியாகவே இருந்தது. மக்களின் நம்பிக்கை ஆழமாக பண்பாட்டமயமாக்கப்பட்டது. மாதா நமது தாய். ஏன் அப்படின்னாக்கா, இப்போ லத்தீன் அமெரிக்காவில் மெக்சிகோவில் கொதலுப்பேவில் மாதா காட்சி கொடுத்த போது அந்த மாதாவுடைய முகமானது அந்த நாட்டு பெண்ணுடைய முகம் போல இருந்ததாம். இப்போ நம்மெல்லாம் மாதா வெள்ளையாக இருக்கணும்னு எதிர்பார்ப்போம்ல, சிகப்பா அழகாக சேலை கட்டி பொட்டு வச்சு பூ வச்சு தொங்கட்டாங்க மட்டும்லாம் பார்க்கக்கூடியது தான் நம்ம இதில். அதனால தான் இன்னும் நமக்கு அந்த அதிகமான ஈடுபாடு இல்லை. மரியா எங்கம்மா, எங்கள் தாய், என்னோட நடக்கின்றவள், என்னுடைய சகோதரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாடெல்லாம் நமக்கு இன்னும் வரல. ஏன்னா இன்னும் நமக்கு இந்த பண்பாட்டு மயமாக்கப்படவில்லை, நம்மோடு சேரவில்லை. ஆனால் லத்தீன் அமெரிக்காவில் அந்த முகமானது ஒரு அந்த நாட்டு பெண்ணுடைய முகம் போல இருந்ததுனால் எங்களை போன்று ஒருவள், அதுதான் அங்கே வித்தியாசமே. அப்போ அந்த மக்கள் மத்தியில் மரியாள் ஒரு அடையாளமாக இருக்கின்றார். இப்போ சமூகம் சார்ந்த வரலாற்று இடம் லத்தீன் அமெரிக்கா, கரேபியன் தீவுகள், மெக்சிகோ, பிலிப்பைன்ஸ் நாடுகளிலிருந்து புலம்பெயர்ந்த மக்கள், அமெரிக்கா மற்ற நாடுகள்லாம் போகிறவங்களுக்கு மரியா ஒரு அடையாளமாக இருந்திருக்கிறார். அதோட அந்த போர்த்துகீஸு, ஸ்பானிஷ் நாட்டிலிருந்து இந்த மரிபக்தி அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. அதனால் அந்த மரிபக்தியை அவர்கள் உள்வாங்குகிறார்கள், தங்களுடைய கலாச்சாரத்திற்காக உள்வாங்கி அதை தன்மையப்படுத்துகிறார்கள். அந்த தன்மையப்படுத்துதல் தான் நம்மக்கிட்ட இல்லாத ஒரு நிலையை நம்ம நாட்டில் நம்ம பார்க்குறோம். 2வது, நாடுகளின் மறுவாசிப்பு. அப்போ அந்த காலத்துலலாம் காலனி தத்துவம் இருந்தது. ஒரு ஸ்பானிஷ் நாட்டுக்காரங்க அந்த மக்களை ஆண்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த நாட்டிலேருந்து விடுதலை பெற வேண்டும். இந்த விடுதலை பெறுவதற்காக இவங்க எப்படி போராடினாங்க, அதுக்கு யாரை முன்னிறுத்தினாங்க அப்படின்னாக்கா மரியாள் ஒரு பாதுகாவலியாக இருந்தால். அந்த பாதுகாவலியாக இருக்கின்ற மரியாள் போர் படையினுடைய தலைவியாக இருந்தார், பாதுகாக்கின்றவராக இருந்தார். அதனால் அந்த மக்களுக்கு மரியாள் வீரத்தாய், நம்மோடு போரிடுகின்றவள், நமக்காக போர் செய்கின்றவள் என்ற அந்த நிலைப்பாடு அவங்களுக்கு இருந்தது. அதனால் நாட்டு மக்கள்லாம் மரியாவை உயர்த்தி பிடித்தார்கள். நமக்கு அந்த ஒரு வாய்ப்பு நமக்கெல்லாம் கிடையாது. ஏன்னா நாம் மக்கள் தொகையில் 2% 2 விழுக்காடு தான். அதனால் நமக்கு அந்த மாதிரியெல்லாம் போக முடியல. அதுலேயும் நம்ம விசுவாசம் ரொம்ப குறைச்ச. அதனால் அப்போ மரிபக்தியை மறுவாசிப்பு செய்கிறார்கள். மறுவாசிப்பு செய்யினாக்கா
சமூகத்தோடு தொடர்பு, நான் வாழுகின்ற வாழ்க்கையோட தொடர்பு இருக்குதா இல்லையா அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாட்டை தட்டி எழுப்புகின்ற ஒரு நிலையை பார்க்குறோங்க. அதனால் இதுதான் ஒரு முன்னோட்டம். என்ன மாதிரி ஒரு சூழலில் இந்த சமூக மறியல், சமூக விடுதலையை நோக்கி நாம் எடுத்து செல்கின்றோம் என்பதை நம்ம பார்க்கணும். இதனால் புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, மரியாளுடைய குரு நமது திரு அவையில் நம்முடைய விசுவாச பயணத்தில் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதுதான் மீட்பின் வரலாற்றில் மரியாளுடைய பங்கு சிறிது சிறிதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. திருத்துவ பணியில் நூலில் இயேசுவின் உயிர்ப்பு அறிவிக்கின்றது. கிறிஸ்துவனுடைய இறப்பு உயிர்ப்பு திட்டத்தின் மையமாக இருக்கின்றது. இதில் மரியாவை பற்றி எந்த குறிப்பும் இல்லை. பவுலடிகளார் மட்டும் ஒரே ஒரு முறை மெசியாவினுடைய தாயை பற்றி குறிப்பிடுகின்றார். அதுவும் தெரியாத ஒருவராகவும் பொதுவானவராகவும் குறிப்பிடுகின்றார். அத்தோடு வெறுமை உள்ளவராகவும் பலவீனம் உள்ளவராகவும் ஆற்றல் அற்றவராகவும் குறிப்பிடுகின்றார். மார்க்கு நற்செய்தி மறைக்கல்வியில் யூதரின் பிரச்சனை அதிகம் குறிப்பிடப்படுகின்றது. எருசலேம் குழுமத்தில் இயேசுனுடைய ஆன்மீகம் குழுமத்தில் நுழைவது என்பது கடவுளின் திட்டத்தை செய்பவர்கள் ஏற்கப்படுவதே. இயேசுனுடைய தாய் உயர்த்தி பேசப்படுவது, எதிர்த்து வெளிப்படுவது, எதிர்விளைவு குடும்ப சூழலில் இயேசுவுக்கு எதிராக இருப்பதை நினைத்து வருந்துகின்றார். ஆனால் எல்லா குழுக்களையும் அழைப்பது போல மரியாவை அழைத்து சீடராக இருக்க செய்கிற முறையில் நற்செய்தியாளர் மத்தேயு மீட்பு திட்டத்தில் மரியாவை சேர்க்கின்றார். அப்போ மீட்பு திட்டத்தில் மரியாவினுடைய இடம் எப்படியெல்லாம் ஒவ்வொரு நற்செய்தியாளர்களும் எப்படி அவரை கொண்டு வந்து சேர்க்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். மீட்பு வரலாற்றில் மரியா சேர்க்கப்படுவது 2 இறைவாக்கியங்களில் வெளிப்படுகின்றன. ஆண்டவரின் ஊழியை ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களோடு அவருடைய கருவியாக அவருடைய திட்டத்தை நிறைவு கொண்டு வருகின்றவராக அவர்கள் தங்களுக்குள் கொடுக்கப்பட்ட பணியில் உண்மையுள்ளவர்களாக இருக்கின்றவர்கள். பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் கன்னிமரியாவை தனிப்பட்ட விதத்தில் அவரின் தாய்மை சாவென்ற வாழும் இயல்பை அழித்து மட்டுமல்ல மெசியாவின் பேர்களான நன்மைகளில் பங்கெடுப்பதை காட்டுகின்றது. அது மீட்போடு இருக்கும் உறவை காட்டுகின்றது. அது எதிர்காலத்தில் அவருடைய கருவறையை கொடுப்பதின் ஒளியில் மட்டுமல்ல பழைய ஏற்பாட்டில் காணப்படும் செயல்கள், நெச்சட்டம், யூதித்து போன்ற குறிப்புகளில் விடுதலை செயல்பாட்டுக்கு தாக்கமும் பின் விளைவும் மெசியாவின் தாயாக இருப்பதில் தெரிய வருகின்றது. மகனோடு மரியாவுக்கு இருக்கும் செயல்பாட்டை சிமியோன் அறுதியிட்டு கூறுகின்றார். நான் 2 இடத்துல விட்டுறேன். நற்செய்தியாளர் யோவான் 2 நிகழ் வழியாக மரியாவை நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகின்றார். யோவான் நற்செய்தியில 2வது அதிகாரம் 1-12 காணா ஒரு திருமணத்தில் இயேசுவின் சிலுவை அடியில் எப்படி மரியாள் இந்த மீட்பின் வரலாற்றில் மிகவும் முக்கியமான பங்கை வகிக்கின்றார் என்பதை காட்டப்படுகின்றது. அப்போ நற்செய்தியார் யோவானின் சிந்தனையை மரியா மகனது நேரம் என்பதை இணைகின்றார். இது மகனின் மகிமையோடு இருக்கின்றது. கானாவூர் திருமண விழா மெசியாவினுடைய அர்த்தம் நிறைந்த ஒன்றாகும். இது புதிய உடன்படிக்கையில் ஒரு முன்னோட்டம். இது கிறிஸ்துவின் குலத்தை, யூதர்களின் குலத்தை நெருக்கடிக்குள்ளாக்கின்றது. தண்ணீர் என்பதன் அடையாளம் திருமணத்திலும் சிதறுண்ட கடவுளின் பிள்ளைகளை ஒன்று சேர்ப்பதாகும். மரியா தன் மகனை புதிய உடன்படிக்கைக்கு தயார்படுத்துகின்றார். புதுமைகளை செய்து தூண்டுவதிலிருந்து அப்போஸ்தலரின் நம்பிக்கையை தூண்டுகின்றார். இயேசு தாய்க்கு அளித்த பதில் உரை உமக்கும் எனக்கும் என்ன என்பது தாயிடம் தூரமாக்கினாலும் இதனால் தன் அப்பாலுக்கு அப்பால் உள்ள மெசியா அவரே என்று பறைசாற்றுகின்றார். ரெண்டாவது மீட்பு திட்டத்தில் மரியாவுடைய உயர்ந்த படி அப்படி சொல்லும்போது கல்வாரி மலையில் தாய் மகன் என்ற புதிய உறவு மாற்றத்தை அவர் தெரிவிக்கின்றார். இப்படி பலவிதமான நிலைப்பாடுகளில் நற்செய்தியாளர்கள் மரியாவை மீட்பு திட்டத்தில் முதன்மைப்படுத்துகின்றார்கள் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவருகின்றது. என்ன ஆன்மா பாடல் மரியலின் முன்னோட்டம். மரியாவினுடைய இந்த பாடல் மட்டுமே மரியலாக அமைகிறது என்றே நாம் கூறலாம். கன்னிமரியா கிறிஸ்துவின் நிகழ்வுகளை உள்வாங்கியவராக இந்த பாடலில் தோன்றுகின்றார். இத்தகைய நிகழ்வுகளில் மரியா மெசியாவின் விடுதலை வந்துவிட்டதாக நினைக்கின்றார். கிறிஸ்துவ சுதந்திரம் மற்றும் விடுதலைக்கான ரோமை கத்தோலிக்க திருஅவையினுடைய அறிவுறுத்தல் என்ற ஆவணத்தில் விடுதலை இறையியல் மற்றும் விடுதலையானது இன்றைய கால தேவை என்ற கோடிட்டு காட்டுவது இங்கு இப்போது நமக்கு புரிகின்றது.
இது மரியின் என் ஆன்மா பாடலின் உண்மையான உறுதியான எதிரொலியே. இதை திரு அவை தன் நிலைப்பாடுகளில் கொண்டுள்ளது. கன்னிமரியாவின் இந்த பாடல் விடுதலை இறையியலுடைய புதிய வரைபடமாக திகழ்கின்றது. இறையியலாளர் இந்த மரியின் பாடலை அன்பின் தெய்வீக புரட்சி பாடல் என்று கூறுவார். இங்கு கன்னிமரியாவே உண்மையான விடுதலை இறையியலாக இருக்கின்றார் என்றும் கூறுவார். லத்தீன் அமெரிக்க ஆயர்களின் கூட்டமைப்பு பியூபெலா என்னான்மா பாடல் மரியின் ஆன்மாவை பிரதிபலிக்கின்றது என்றும் அதன் எண் 297 கூறப்படுகின்றது. கன்னிமரியா இந்த பாடலின் விடுதலையினுடைய இதயத்தை கொண்டிருந்தார் என்றும் அது புரட்சியாக இருக்குது என்றும் இன்னும் அதன் பொருள் விளக்கப்பட வேண்டும் என்றும் கூறப்படுகின்றது. இந்த என்னான்மா பாடல் விடுதலை ஆற்றல் கொண்ட பாடல். மரியாவின் பாடல் குறிப்பாக மிகுதியான விடுதலை ஆற்றல் கொண்ட ஒன்றாக இருக்கின்றது என்று பலர் இதற்கு சாட்சியம் கூறுகின்றனர். அவர்களில் ஒரு சிலரை பற்றி நாம் இங்கு பதிவு செய்வோம். இதோ ஒரு சில இறையியலாளர்கள். புதிய ஏற்பாட்டில் காணப்படும் விடுதலை அரசியலுக்கு இது முக்கியமானது என்று குஸ்தோவோ குட்டியேரஸ் கூறுவார். கிறிஸ்தவர்களுக்கு முன்பாக இந்த உலகில் விடுதலைக்கான போராட்டமாகவும் அதிகாரத்திற்கு ஒடுக்கப்பட்டோருக்கும் இடையே இருக்கின்றது என்றும் கூறுவார். மரியா முதல் கிறிஸ்துவர், அவள் புதிய நிலையில் முதல் புரட்சியாளர் என்று மார்க்ஸ் தூரியன் கூறுவார். இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே அரசாட்சியை மரியா தலைவராக மாற்றினார். மரியாவின் பாடல் திமிர் பிடித்த அராஜகம் செய்யும் அகங்காரம் கொண்டவருக்கு எதிரான முழுமையான இறைவாக்கு என்றும் கூறுவார். என்னான்மா பாடல் விடுதலை இறையினுடைய பெரிய ஆவணமாகவும் வரைபடமாகவும் இருக்கின்றது என்று மரியலை பற்றி பேச உதவக்கூடியதாக இருக்கின்றது. இது விடுதலை மரியலுக்கு திறவுகோலாகவும் இருக்கின்றது என்று ஆஞ்சலோ ஆமாத்தோ என்று கூறுவார். மரியாவின் பாடல் புரட்சிக்கான தரவுகள் இருக்கின்றன. பிரெஞ்சு புரட்சி போன்று பொது உடைமை கட்சி புரட்சி போன்று இதில் தரவுகள் இருக்கின்றன என்று ரொசாரியோ எஸ்பியோ கூறுவார். இது ஒரு நாள் கடவுளுக்காக பாடப்படும் மரியாள் வழியாக பாடப்படும் வெற்றி கொள்ளும் விடுதலினுடைய பாடலும். இது செருக்குற்றவருக்கு எதிரானது, ஒரு ஏழை பணக்காரனுக்கு எதிராக பாடப்படும் பாடல் என்று அகுஸ்தே நிக்கோலாஸ் கூறுவார். பெண்ணிய இறையியலாளர்கள் மரியாவினுடைய பாடல் போரின் பாடல், கடவுள் வரலாற்றில் மனித இதயத்தில் நிகழும் போராகும், இந்த உலகில் சமத்துவத்தை நிலைநாட்டுகின்ற பாடலாகவும் ஒவ்வொரு மனிதனும் வாழும் இறைவனுக்கு கொடுக்கும் மரியாதைக்கும் என கூறப்படுகிறது. இந்த பாடல் ஆண்களின் தலைக்குள் மூடியிருக்கும் முக்கியமான நரம்பை அடித்து நொறுக்கி மரியாதையுடைய ஆற்றலையும் இறைவாக்கையும் விமர்சிக்கின்றது என்று கிறிஸ்டோபர் முல்லாக்கி கூறுவார். அதிகாரத்தில் உள்ளவர்களுடைய ஆற்றலை உடைத்தெறிபவராக இருக்கின்றார் என்று டோரத்தி சால்வே கூறுவார். இந்த பாடல் வழியாக பாதுகாப்பாக இருக்கின்ற திரு அவையினுடைய கோட்டைக்குள் பல நூறு ஆண்டுகள் பாரம்பரியமான புனிதத்தில் ஆற்றல் மிகுந்த வெடிகுண்டு வீசப்படுகின்றது என்று கேத்தரின் ஹால்கேஸ் கூறுவார். செயல்பாடுகளில் இறங்கியுள்ள ஆண் பெண் கூறுவது. இந்த விடுதலையினுடைய பாடல் பெரியது, அழகானது. இதை சிறையில் இருக்கின்ற என் அறையில் மரியாவை நுழைந்து பாடுவது போன்று கற்பனை செய்துள்ளேன் என்று அடால்போ பேரஸ் கூறுவார். திருவினுடைய சமூக கோட்பாட்டின் வரைபடமாக அரியணையில் இருப்போரை அகற்றி எளியோரை உயர்த்தினார், பசித்தோரை நலங்களால் நிரப்பினார், செல்வரை வெறுங்கையினார் அனுப்பினார், அனைத்தையும் தலைகீழாக புரட்டி போட்டு மாற்றினார் என்று கியரா லூபிகோ கூறுவார். என்னான்மா பாடல் புரட்சியின் பாடல், பெருமை மிக்கது, இது கேட்டால் ஆற்றல் தரும் என்று ஆந்திரே பிரசோத் கூறுவார். ஒரு சில திருஆவினுடைய மேய்ப்பர்கள் அவர்களோடு மறுமொழிச்சாளர்கள் என்ன கூறுகின்றார்கள் இந்த பாடலை பற்றி? கடவுளுடைய நீதி சமமாக அவரை ஆராய்ப்பதில் இல்லை. கடவுளால் அன்பு செய்யப்பட்ட இந்த உலக ஒரு சிலருக்கு மட்டும் உரியதாக ஒருபோதும் கருத முடியாது. உலக பொருட்கள் அவர்களிடம் இதில் சேர்ந்தால் அதிகமான எண்ணிக்கையில் இருப்போர் துன்பத்தில் கொடுமையிலும் வறுமையிலும் வாழக்கூடாது, அவர்கள் சாகவும் கூடாது என்று திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் கூறுவார். என்னான்மா பாடல் சமூக படிநிலையில் இருக்கின்ற மாற்றத்தை அறிக்கையிடுகின்றது. இறையரசை நோக்கி, இறை ஆட்சியை நோக்கி அது அழைத்து செல்கின்றது என்று பிலிப்பைன்ஸ் ஆயர் கூட்டமைப்பு கூறுகின்றன. கன்னி மரியா யாவே கடவுளின் பிள்ளைகளில் மிகுந்த ஆன்மீகம் கொண்டவர். அவர் அவரின் பாடலில் கடவுளின் எளியவர்களை விடுவிக்கின்றார்.
ஏழைகள் இந்த விடுதலை அரசியல் பரிணாமத்தை இந்த பாடலின் வரிகளில் தெரிகின்றது. பசித்தவர்களை நலங்களால் நிரப்பினார், செல்வரை வெறுங்கையினார் அனுப்பினார். மரியா சிறப்பாக அறுதியிட்டு வரையறுப்பது வலியோரை அரிய நின்று தூக்கி எறிந்துள்ளார் என்று டோன் ஓஸ்கார் ரொமேரோ கூறுவார். மதம் சார்ந்த அரசியல். மரியினுடைய பாடலை நமது வட்டத்திற்குள்ளாக சுருக்கிக் கொள்ளுதல். நம்மை நாம் விளக்க உரையிலிருந்து விடுவித்து 2 விதமான இந்த மரியின் பாடலை நாம் வாசிக்க வேண்டும். அது மதம் சார்ந்த ஆன்மீகம் மற்றும் அரசியல் நிலையில் வாசிக்க வேண்டும். ஆன்மீகத்தில் எப்படி இதை வாசிக்கிறது? இது திரு அவையினுடைய தந்தையர்கள் இதை ஆன்மீகத்திலே அவர்கள் கண்டார்கள். இது ஆன்மீகத்தை குறிப்பதாக இருக்கின்றது. வலியவரும் செல்வரும் தற்பெருமை கொண்டவர்கள், ஏழைகளும் பசித்தோரும் தாழ்மையானவர்கள், அவர்கள் எளியோர்கள். இந்த விளக்கங்கள் திரு அவை தந்தையர்களில் சிந்தனையிலே அதிகம் காணப்பட்டன. திருத்தந்தையர்களுடைய விளக்க உரையில் ஆன்மீகம் இருந்தது. திரு அவையினுடைய திருத்தந்தை ஆரிஜின் மரியாவினுடைய புனிதத்தை மட்டும் வைத்து பாடலை வாசிக்க வேண்டும் என்று அவர் நம்மை கேட்கின்றார். திரு அவை தந்தைகளுடைய பொற்காலத்தில் மரியாவினுடைய பாடல் அதிகமாக விளக்கப்படவில்லை. புனிதர் அகுஸ்தினார் இது பற்றி எதுவும் கூறவில்லை. மற்ற திரு அவை தந்தைகள் ஆரிஜின் நிலையைத்தான் கொண்டிருந்தனர். சீராவை சார்ந்த தியோடஸ் வழக்கத்துக்கு மாறாக செய்துள்ளார். இவர் அந்தியோக்கு இறையில் பள்ளியை சார்ந்தவர். புனித நூலில் விவிலியத்தில் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார். வலியோரை பற்றி பேசும்போது உண்மையான பொருளில் இறைவாக்கினர் எசையாவினுடைய உள்பாங்கை இங்கு குறிப்பிடுகின்றார். உயரத்தில் வாழ்வோரை தாழ்த்தினார், வானளவு உயர்ந்த நகரை தகர்க்கின்றார், அதை தரைமட்டமாக்கி புழுதியோடு புழுதியாக மண்ணாக்குகின்றார். திரு அவை தந்தையினுடைய காலத்திற்கு பிறகு அவர்கள் ஆன்மீக விளக்கத்தை அளிக்கின்றனர். எடுத்துக்காட்டாக பேரி அவர்கள் மரியாவினுடைய பாடல் விளக்கத்தை கான்ஸ்டன்டினோபிள் ஜெர்மானோஸ் கிபி 733 இதை பற்றி பேசுகின்றார். அரசியல் வாசிப்பு. படைகளின் ஆண்டவர், புனித போரின் கடவுள் போன்ற எண்ணங்கள் இந்த பாடலில் தோன்றக்கூடும். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்தார் என்பது வன்மையான புரட்சியையும் வெறுப்பையும் பழிவாங்குதலையும் கொண்டுள்ளது. இத்தகைய விளக்கம் வலியோரின் விருப்பம் என்று அடையாளப்படுத்துகின்றது. இந்த பாடல் ஆண் ஆதிக்கத்தை சார்ந்ததாக இருக்கின்றது. இத்தகைய சிந்தனையானது அன்னை மரியினுடைய எண்ணத்திற்கு மிகவும் தூரமாக இருக்கின்றது. நற்செய்தியில் இதை நாம் காண முடியாது. பொது பாதுகாப்பாளராக இங்கு அவர் இல்லை. இங்கு நடுநிலையான ஒரு வாசிப்பு தேவைப்படுகின்றது. இங்கு மதம் சார்ந்த பரிணாமம் இருக்கின்றது. சமூக அரசியல் மேலோங்கி இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். சமூக அரசியலில் மரியாளுடைய பாடலை பற்றி வாசிக்கும் போது நாம் நடுநிலை எடுக்க முடியாது. ஏனென்றால் அந்த பாடல் காட்டும் விதம் வித்தியாசமாக இருக்கின்றது என்பதை காட்டுகின்றது. சுருக்கமாக, ஆன்மீக வழியில் எல்லாம் பெருமையாக்கப்படவில்லை. அது 2ஆம் நிலையில் இருக்கின்றது. அரசியல் நோக்கு உடல் சார்ந்த பொருள் சார்ந்த வழியில் நிலை கொள்கின்றது. மரியாவின் என்னான்மா பாடல் ஒரு சில வார்த்தைகளில் அடக்கி விடுகின்றது. மரியாவை இறைவாக்கினராகவும் விடுதலை தருவராகவும் கடவுளின் தாய்மைக்கு மேலாக மீட்பின் வரலாற்றில் உயர்வான இடத்தில் மரியா வைக்கப்படுகின்றார். நம்பிக்கையை மனதில் கொண்டு திரு அவையினுடைய பாரம்பரியத்தின்படி அதிகாரத்தின்படி நடுநிலையான என்னான்மா பாடலின் விளக்கம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசியல் வாசிப்பு 2 திறவுகோல் கொண்டது. இந்த 2 விளக்கங்களுக்கும் வேறொரு விளக்கத்தில் நம்மை கொண்டு செல்கின்றன. அதாவது அவை நம்மை விடுதலை பயணத்தை நோக்கியும் பாஸ்கா நோக்கியும் நம்மை அழைத்து செல்கின்றன. விடுதலையான ஒளியில் அறநெறி சமூக வரலாறு சார்ந்த பரிணாமங்களை கொண்டதாக என்னான்மா பாடல் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இங்கு கடவுளின் மீட்பு 2ஆம் இடத்தில் இருக்கின்றது. நற்செய்தியாளர் லூக்கா 1 அதிகாரத்திலும் திருவசனங்கள் 52, 53 திருவார்த்தைகள் மூலக்கூறுகளாக இருக்கின்றன. இங்கு எளியவர்கள் வலிவராக ஆற்றல் பெறுகின்றனர், பசித்தோர் நலன்களாக நிரப்பப்படுகின்றனர். பாஸ்காவின் ஒளியில் மெசியாவினுடைய விடுதலை முதன்மை பெறுகின்றது. மீட்பின் முடிவு உலகின் முடிவாக காட்டப்படுகின்றது. பாஸ்காவின் ஒளி என்னான்மா பாடலின் குறிப்புகளை தெளிவுபடுத்துகின்றது. கடவுள் மீட்பர் பெரியன செய்தார், முன்னோருக்கு கூறியது
முதல் விளக்க உரை நமக்கு தெளிவுபடுத்துவது இஸ்ராயல் மக்களையும் அவர்களின் சமூக சூழலையும் இன்றைய அவர்களின் வரலாற்றையும் விளக்குகின்றது. இரண்டாவது விளக்க உரையில் ஒளியில் திரு அவையை குறிக்கின்றது. ஆன்மீகத்தை அது விரிவாக்குகின்றது. முடிவாக மனிதனுக்கு என்ன நிகழும் என்று இது காட்டுகின்றது. இது முதல் வரலாற்றை மையமாக கொண்டது. இது சிறையில் இறையியல் சார்ந்ததாகவும் இருக்கின்றது. இதற்கு நாம் எப்படி பிரதிநிதியாக இருக்க முடியும்? இங்கு சமூக விடுதலை மீட்பின் விடுதலையாக மாற வேண்டும். மரியின் என்னான்மா பாடல் சமூக விடுதலையானது என்பது தவறு என்று இன்று சொல்ல முடியாது. இது தொடர் இறையியலாக எப்போதும் இருக்கும். இதன் சரியான விளக்கமும் சமூகத்தோடு இருக்கின்ற உறவை புரிந்து கொள்ள உதவுவதாக இருக்கும். அதன் இறையியல் என்றும் தொடர்கின்றது உறவாகும். இறையியலுடைய அறிவினை புரிந்து கொள்ளுதல் பெயருக்கேற்ப இறையியலை உருவாக்குவதாக முடிவில் வேறு இடத்தில் பயன்படுவதாக இருக்கின்றது. நற்செய்தியாளர் லூக்கா கொடுக்கும் மரியாவினுடைய பாடல் பாஸ்காவுக்கு பிறகும் பெந்தகோஸ்துக்கு பிறகும் வந்துள்ளது. இது பாஸ்காவில் நிகழ்ந்த விடுதலை எதிரொலிக்கின்றது. கிறிஸ்துவ குடும்பங்கள் இதை வரலாற்றில் தெளிவுபடுத்தி வந்துள்ளன. இதை பற்றி அவர்கள் சரியான தெளிவு கொண்டிருந்தனர். இதை ஆன்மீகத்தில் சிறந்ததாக பார்த்தனர். அதை மிகவும் தேவையானது என்றும் ஏற்றுக்கொண்டனர். சமூக விடுதலையினுடைய பாடலாக இது இருப்பதினால் எதையும் அவர்கள் ஒதுக்கி வைக்கவில்லை. இது மீட்பின் முடிவையும் மற்ற அனைத்தையும் உள்ளடக்கியது. இது பரிமாணமாக மாற முக்கியத்துவம் பெற்றதாக அல்ல. இதனால் சமூக விடுதலைக்கு உரியது மட்டுமல்ல, ஆனால் மீட்பின் முடிவாகவும் விடுதலையாகவும் ஆன்மீக மீட்பாகவும் உலக முடிவாகவும் இருக்கின்றது. நம்பிக்கை பரிமாணம் இதை அதிகாரப்பூர்வமாக தீர்மானிக்கின்றது. மரியாவின் என்னான்மா பாடல் நம்பிக்கையின் வாழ்வின் பாடல். கிறிஸ்துவ நம்பிக்கையின் கட்டமைப்பின் பரிமாணம் நம்பிக்கை, வாழ்வு, ஆராதனை, நீதி இவர்களின் சுருக்கமே கடவுள் மனிதருக்கும் இடையே இருக்கின்ற உறவு. இறையியலாளர் பெர்னார்ட் ஹேரிங் மரியாவின் பாடலை பற்றி பேசும்போது, மரியா கடவுளை போற்றி அயலானுக்கு அன்பு செய்யும் பணியையும் உள்வாங்கியுள்ளார். மரியின் பாடல் குறிப்பாக அதன் உள்ளடக்கம் பலவிதமான நிலைகளில் ஒரு சில மனிதர்களில் இருக்கின்றது. விடுதலையாளர்கள் தூய ஆவியினால் வரங்கள் கொண்டவர்களாகவும் முதலில் உந்துகின்ற வார்த்தைகள் மையமாகவும் இருக்கின்றார்கள். கத்தோலிக்கர்கள் நற்செய்தியாளர்கள் மரியாவின் வழியில் பலம் அற்றவராக வெறுங்கையினாக இருக்கின்றனர். திரு அவையும் புனிதர்களும் மறைசாட்சியரும் நற்செய்தியாளர்களே. கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவ அல்லாதவரும் கிபி 1986 பல்சமய உரையாடலின் போது திருத்தந்தை விண்ணகத்தில் இருக்கின்ற எங்கள் தந்தையே ஜெபத்தையும் கன்னிமரியாவினுடைய பாடலையும் பாடினார். நம்பிக்கையாளர் நம்பிக்கையற்றோர் நீதிக்கானது விடுதலைக்கானதும் அரசியல் மதம் சார்ந்ததாகவும் அறியாதவர்களும் இருப்பார்கள். என்னான்மா பாடலின் சூழல். மரியாவினுடைய பாடல் விடுதலை ஆற்றல் குறித்து அந்த சமூக சூழலோடு தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டும். இது நற்செய்தியினுடைய ஆழத்தில் இருக்கும் ஒரு பாடல். இதன் சமூக நோக்கு சிந்தனை சிலவற்றை சுருக்கமாக நாம் இங்கே முன்வைக்கலாம். சமூக பொருளாதார ஏழ்மை என்பது முக்கியமானது. 3 முக்காலிகளை போன்றது. நிலங்கள் பெரிய குடும்பங்களில் உரிமையாக இருந்தது. மதம் பல வகையான நிலைகளில் மக்களிடம் விட்டு சென்றது. ரோமியர்கள் கப்பம் கட்டும் முறை அவர்களுக்கு இருந்தது. அந்நியர்கள் ஆற்றலினால் அரசியல், சமூகம், பேராண்மை, ரோமைக்கு வரி செலுத்துதல், அவர்களின் போர் வீரர்களின் மேற்பார்வையின் கீழ் இருக்க செய்தல், மதம் அதன் கோட்பாடுகள் மக்களை ஒடுக்கின. பரிசேயர்களின் செயல்பாடும் அவர்களது கடுமையான இறையியலாளர்களும் இதை செய்தனர். போராட்டம், புரட்சியாளர் போன்றவர்கள் முன்வைக்கப்பட்ட அவர்களோடு விவசாயிகள், நகர்ப்புற இளைஞர்களும் முன்வைக்கப்பட்டன. இறுதியாக மெசியாவின் திருவெளிப்பாடு விடுதலைக்காக இந்த உலகின் மக்கள் காத்திருந்தனர். அதாவது இந்த மக்கள் கொடுமையில் சோர்வுற்றும் தங்களுடைய ஒற்றுமையில்லாமல் என்று எண்ணி ஆயனில்லா ஆடுகள் போல இருந்தனர். உடனடி சூழல். கன்னி மரியாவுடைய கருவிலிருந்து பிறக்கும் மெஸ்ஸியா மரியாவும் எலிசபெத்தும் சந்திக்கும் இடத்தில் இந்த பாடல் பாடப்பட்டது. இந்த சந்திப்பில் இதோ ஒரு சில 2 பெண்கள் சந்திக்கின்றனர். ஆண்கள் இங்கே மறைவாக இருக்கின்றனர். பாலத்தீன நாட்டில் பெண்கள் 2ஆம் தரமாக கருதப்பட்டனர். அவர்களுக்கு அடையாளமாக இருந்தனர். சந்திக்கும் 2 பெண்களும் ஏழைகள். அவர்களை பற்றி பெரிதாக பேச இங்கு ஒன்றுமில்லை. ஒருவர் குழந்தை பெற முடியாதவர், இன்னொருவர் இளம் பெண். அறிமுகம் அற்றவர்களாகவும் யாரும் அறிந்திராதவர்களும் இருக்கின்றனர். இந்த 2 பெண்களும் கருவுற்றவர்களாகவும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாகவும்
வாழ்வை கொண்டு வருபவர்களாகவும் ஒன்றுமில்லை என்ற நிலையிலிருந்து உருவாக்கப்படுகின்றனர். ஒருவர் பெண்களில் பிறந்தவர்கள் பெரியவரை இந்த உலகிற்கு கொண்டு வருகின்றார். மற்றவர் சிறப்பான ஆசை பெற்ற மீட்பரை, மனு உருவானவரை, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகின்றார். இந்த சூழலில் எலிசபெத்து கண்டெடுத்து அறிக்கையிடுவது, அவரின் குரலை உயர்த்தி அறிக்கையிடுவது, ஒரு சில மறைபொருள் புதுமையான முறையில் மரியா கருவுற்றிருக்கின்றார். அவரின் கருவும் அவரின் ஆஸ்வதிக்கப்பட்டவருடைய ஆண்டவராகிய கடவுளாக இருப்பார். ஆண்டவரின் வாக்கு நிறைவேறும் என்று நம்பிய நீ ஆஸ்வதிக்கப்பட்டவர் என்று கூறப்படுகிறது. இத்தகைய சூழல்தான் மரியாவினுடைய என்னான்மா பாடல் பாடப்படுகின்றது. இது விடுதலையினுடைய பாடல். மரியாதான் மீட்பின் முதல் விடுதலையான பெண், எளிமையானவர், பசித்தவர், இறுதியாக அவரே இஸ்ராயல் சார்பாகவும் இருக்கின்றார். மரியல் சார்ந்த பண்பாட்டு மயமாக்கல். இரண்டாம் வத்திக்கான் சங்கம் முடிந்த பிறகு எண்ணற்ற ஆராய்ச்சிகள் முதியன கண்டுபிடிக்கப்பட்டன. மேற்கொள்ளும் பயணங்கள் இறையியல் தளத்துக்கு செயல்பாடுகள் திகழ்ந்து பெற்றன. ஐரோப்பிய மையமிட்டு இறையியல் பின்னடைந்து போனது. ஏனென்றால் லத்தீன் அமெரிக்கா இறையியல், கருப்பின இறையியல், ஆப்பிரிக்க இறையியல், ஆசிய இறையியல் ஆகியன முக்கியத்துவம் பெற்றன. அவர்கள் மரியா பற்றி பேச தயங்கவில்லை. மரியா குறித்து உரையாடல்கள் கடவுளுடனும் அவரது திட்டங்களுடன் மரியா கொண்டிருந்த உறவு பற்றியதாக இருக்கின்றன. லத்தீன் அமெரிக்கா அதன் சமூக பொருளாதார சூழலில் அவளது நற்செய்தி அறிவிப்பு வரலாறு முதல் அவளது பண்பாட்டு நோக்கில் நிலையில் மரியா குறித்து மறு கண்டுபிடிப்பு செய்தது. இவ்வாறான நாடுகள் பலவும் மரியா பற்றி பார்வையில் சுற்றுதலில் தங்களை புலப்படுத்தி கொண்டன. கல்வியாளர் நோக்கு நிலையில் இருந்ததல்ல, ஆனால் அதிகாரப்பூர்வமான வாழ்வு சூழ்நிலையிலே இருந்து இது வெளிப்பட்டது. ஏற்கனவே நம்ம இந்த முன்னுரையிலே பார்த்தோம். இந்த லத்தீன் அமெரிக்க மக்களுடைய வாழ்க்கையில் எப்படி மரியினுடைய பங்கு இருந்தது என்று நாம் பார்த்தோம். லத்தீன் அமெரிக்க மக்கள் மரியாவினுடைய வழியினரது 3 அருள் பணி அம்சங்களையும் நாம் காணலாம். மரியாவுக்கும் மக்களுக்குமான தொடர்பு, தாய்மை அம்சம், பரிந்துரையாளர் அம்சம் மற்றும் அவர்களது பக்தி. மரியா கடவுளுக்கு நெருக்கமான தாய்மையின் அடையாளமாக நோக்கப்படுகின்றார். இயேசு மரியின் மகன். மரியா இல்லாமல் நற்செய்தியும் இயேசு மனிதராதலும் சாத்தியமாகாது. மரியா திருவினுடைய இயக்காற்றல் மிக்க புரிதல் வடிவமாக இருக்கின்றார். கிறிஸ்துவுடனான ஐக்கியத்தின் முன்மாதிரியாகவும் ஆகிறாள். அவள் ஒரு நம்பிக்கையாளர், கடவுளுடைய படைப்புக்கு ஏற்ற ஒத்துழைப்பாளர், கன்னித்தாய், துன்பங்களில் ஏற்பவள், அந்நியமாவதிலிருந்து ஆன்மீக முறையில் தொலைவில் இருப்பவர்கள் என்று முன்மொழி பெறுகின்றார். இவ்வாறு லத்தீன் அமெரிக்க மக்களோடு நெருங்கிய ஒரு தொடர்பு மரியாளுக்கும் மரி பக்திக்கும் மரியினுடைய விடுதலைக்கும் இருக்கின்றது என்பது நமக்கு தமிழத்தில் தெளிவாக தெரிகின்றது. ஆசிய சூழலில் மரியாள் பற்றி பார்ப்போம். ஆசியாவில் மதங்கள் பல உண்டு, பல கிறிஸ்தவர்கள் உண்டு, பல்வேறு மரியல்கள் உண்டு. கடவுளின் தாயான மரியா பல்வேறு பண்பாடுகளை சந்திக்கின்றார். அவற்றுள் அவள் வேறுபட்ட கருத்த படிமங்களில் வெளிப்படுத்துகின்றார். நாசரேத்து மரியா அவை அனைத்தையும் உள்ளடக்கி இருப்பதாக வேண்டிய தேவையில்லை. மரியா போற்றி புகழப்படுகின்றார். அவள் உலகில் ஒவ்வொரு பண்பாட்டுக்கும் உரியவளே. இறையியலாத கிறிஸ்துவியல், இறையியல் மற்றும் பண்பாட்டில் ஆகிய கருத்தாளர்களை முன்னெடுத்து சென்றவர்கள். ஆயினும் மரியல் இன்னும் நெடுந்தூரம் செல்ல வேண்டியதாக இருக்கிறது. மரியனுடைய பண்பாட்டு மயமாக்குதல் திரு அவையினுடைய ஆவணங்களில் பல வழிமுறைகள் நம்ம பார்த்து ஏற்கனவே நிறைய இடங்களில் நிறைய ஆவணங்களில் மரியா சமூக மரியலுக்கு இடம் இல்லாத ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். அந்த நிலை ஆசியாவிலும் உண்டு, இந்தியாவிலும் அந்த நிலை உண்டு. நமக்கு அதை எப்படி சரி செய்ய வேண்டும்? ஆசிய ஆயர் கூட்டமைப்பினுடைய கூடுகை திருவிவிலியத்தினுடைய மரியா குறித்த கண்ணோட்டத்தை ஆழப்படுத்தியுள்ளது. திருவிவிலியத்தில் எப்படி மரியாள் உண்மையாகவே இருக்கின்றார் என்பதை, இயேசுவின் சிறுகள் அனைவருக்கும் அன்னை மரியா அன்னை ஆகிறார். இயேசு மட்டும் மீட்பர். இயேசுவினிடம் செல்வதற்கான வழிகாட்டு அன்னை மரியா. அதிகமான மரியாளுடைய ஈடுபாடு அதிகம் காட்டப்பட்டால் மக்கள் மரியாள் பக்கமே போய்விடுவார்கள் என்பதற்காக இயேசுவை முன்வைத்து இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற நிலையை நாம் பார்க்கிறோம். இயேசுவை பின்பற்ற வழிகாட்டுபவள் ஆசிய மக்கள் அன்னை மரியாவை சிறப்பான முறையில் வணக்கம் செலுத்தி வருகின்றனர். ஆசிய கண்டத்து மகளிர் மிக மோசமான வாழ்க்கை சூழலில் வாழ்ந்து வருகின்றனர்.
அவர்களுக்கெல்லாம் நம்பிக்கையூட்டு முன்மாதிரியாக முன்னின்று விடுதலை செய்பவள் தாய் மரியாதான். இரண்டாம் அருள் சின்னப்பர் ஆசியாவின் திரு அவையினரிடம் ஆசிய மக்கள் அனைவரும் இயேசுவை அறிய ஏதுவாக நாம் எல்லாருமே அன்னை மரியாவிடம் வேண்டும் என்று கூறுகின்றார். வறுமையும் சமய பண்பும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் ஆகிய யதார்த்தமாக தான் இந்த ஆசியா இருக்கின்றது. குறிப்பாக இந்திய நிலைமையும் தான். ஆசிய மக்கள் இறையினுடைய மறியலின் உடனிருப்பை அனுபவிப்பதில்லை. ஆனால் அவர்கள் பொதுமக்கள் பக்தியிலே மூழ்கியுள்ளனர். இந்த பொதுமக்கள் பக்தி கடவுள் அன்பின் அடையாளமே. நமக்கு மரியா முன்னுதாரணமாக இருக்கின்றார் என்பதற்கு அர்த்தம் என்ன? நாம் அவளை பின்பற்றி நடக்க அழைக்கப்படுகின்றோம். பொதுமக்கள் பக்தியில் இந்த முன்மாதிரியான எடுத்துக்காட்டினை மக்கள் புரிந்து கொள்வதில்லை. வணக்க முறை அல்லது பக்தி அல்லது பிறர் அன்பு ஆகியன சாதியையும் கலாச்சாரங்களையும் கடந்து ஒவ்வொருவரையும் இணைக்கின்றது. மரியாவின் மீட்பு 2 செயல்களை செய்கின்றது. அவளது திருவுரு விடுதலையை நோக்கி ஒவ்வொருவரையும் அழைத்து செல்கின்றது. கடவுள் அவரை வீராங்கனை மரியாவாக இயேசுவுடன் நமக்காக பரிந்து பேசும் விடுதலை நிலைக்கு உயர்த்தி இருக்கின்றார். மரி பக்தி இந்திய மண்ணில் இருக்கிறதால நம்ம நிறைய நேரங்களில் சமூக விடுதலையை பற்றி சிந்திக்காத ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். அதை அதிகமாக இந்த நிலையில் மாறுபட வேண்டும் என்பது தான் முக்கியமாக. கிபி 2000ஆம் ஆண்டில் மரியாவினுடைய வழி பற்றி கூடுகை பண்பாட்டு மயமாக்கல் பற்றியது. திருவிழியத்துக்கு சாட்சியம் பகருகின்றவள் அன்னை மரியா. தூய வாழ்வு வாழ பின்பற்றத்தக்க முன்மாதிரியாக இருக்கின்றவள். கருத்தாளர்களுக்கு உரிய பெண்மணி, ஒற்றுமைக்கான பெண்மணி, சபைக்காக இடையே ஐக்கியத்தை கொண்டு வருகின்றவள், நம்பிக்கையினுடைய பெண்மணி. மரியாவின் விடுதலை பாடல் மூலம் விடுதலைக்கான அழைப்பை அவர் விடுக்கின்றார் என்று பார்க்கின்றோம். மரியாவுக்கு நாம் வணக்கம் செலுத்துதல், மரியாவுக்கு பொருத்தனை செலுத்துதல் இதெல்லாம் இருந்தாலும் மரியா வாழ்ந்த வாழ்வை வாழுகின்ற அந்த நிலைப்பாடை எடுக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான ஒரு தாக்கம் நம்மில் ஏற்பட வேண்டும். அதுதான் சமூக மறியலை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆக விடுதலை வழங்கும் வீரத்தாயாக இயேசு மற்றும் திருவினுடைய மறைபொருள் குறித்து ஆசி பெற்ற கன்னிமரியா என்பதன் அர்த்தம், குறிப்பாக அதன் சுட்டுப்பொருளையும் கற்றுக்கொள்ள ஏதுவான மறியல் குழுகை இந்தியாவில் நிகழ்ந்தது. அதற்கான கருத்தரங்கில் 21 குறியீடுகளை செய்ய வல்ல இறைகளால் 5 கொண்டு 7 பிரிவுகள் இடம்பெற்றன. இன்றைய கணினி உலகம் ஏராளமான மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது என்றாலும் சாதி அமைப்பு முறை இதுவரை மாறவில்லை. மக்கள் வறுமையில்தான் இதுவரை வாழ்ந்து வருகின்றனர். அவருக்கு மனித தன்மையிலிருந்து கீழ்நிலை தகுதியில் தான் வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை தீண்டத்தகாதவர், விளிம்பு நிலையினர், தலித்துகள் என்றெல்லாம் அடையாளப்படுத்துகின்றனர். அவர்கள் இந்திய மக்களுள் 19 விழுக்காடு பேர். இந்த மக்களுக்கு உமது வார்த்தையின்படி ஆகட்டும் என்று என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி புகழ்கின்றது என்று பாடல் தான் ஆண்டவருடன் இணைந்து பெறுகிற விடுதலை என்று மறியலால் மூலமாக மக்கள் முன் வைக்கப்படுகின்றது. புறக்கணிக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள், விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டோர் அதிகாரமும் ஆறுதலும் பெற்றாக வேண்டும். மாசற்ற அமல உற்பவி பாவத்திலிருந்து அறவே நீங்கி முழுமையாக வாழ்ந்தது போல நாமும் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக வாழ வேண்டும். இதுவே விடுதலை பெற்ற உலகிற்கு அடையாளமாக இருக்க இயலும். இயேசுவுடனும் அவரது மறைபணிப்புடனும் இறைவாக்கினர்களாக நாம் பங்கேற்க வேண்டும். அவரை ஆழ்மனதுள் சிந்தித்து தியானிப்பவர்களாக வேண்டும். வறுமையும் எளிமையும் ஏற்றுக்கொண்டு தூய ஆவியாரால் நடத்தப்படுவோராகவும் அவரால் செயலூக்கம் பெற்று வாழ வேண்டும். இனிவரும் காலங்களிலே திருவிவிலியம், வரலாறு, சமூகம், பொருளாதாரம், பல்சமய உரையாடல் சூழலில் பெண்ணியம் தொடர்பான கேள்விகள், வழிபாட்டு முறையில் ஆன்மீகம் ஆகியன முதல் கருத்துதங்கள் போல மற்ற கருத்தரங்களும் நிகழப்பட வேண்டும் என்பதுதான் இந்த ஆசியாவில், இந்தியாவில் நாம் எதிர்பார்க்கின்ற சமூக விடுதலையாகும். இறுதியாக எளிமையாக சமூக விடுதலை புரிந்து கொள்ள மரியின் விடுதலை தரும் உருக்கள் சிலவற்றை முதலில் குறிப்பிட்டது போல கிறிஸ்து பிறப்பை ஏற்கும் மரியாள். விடுதலையான ஒரு பெண், சுதந்திரமான ஒரு பெண்ணாக மரியாள் இந்த இயேசு பிறப்பு அறிவிப்பிலே யாரையும் திருமண ஒப்பந்தமான ஒரு பெண்ணாக இருக்கின்றார்.
அதனால் சூசைக்கிட்டேயோ அவருடைய பெற்றோர்கிட்டையோ இல்லை மற்றவங்ககிட்டையோ நான் போயிட்டு அந்த மாதிரி சமணஸ் கபிரியல் தூதர் வந்து என்ன இந்த மாதிரி கேள்வி கேட்டார், நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லி போய் பர்மிஷன்லாம் கேட்கல. மறக்க தானாக சுதந்திரமாக முடிவெடுத்து ஆண்டவருக்கு பதிலளித்தார். ஆனால் விடுதலையான சுதந்திரமான ஒரு பெண் மரியாள் என்பது நமக்கு தெளிவாக இருக்கிறது. ரெண்டாவது, மரியா எலிசபெத்துடைய சந்திப்பு தானாக முன்வந்து மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற அந்த மனப்பாங்கு எல்லாருக்கும் வராது. யாருன்னா போகிறாங்க, நமக்கு என்ன அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மரியாள் தூய ஆவியினால் நிரப்ப பெற்றவராக, இறை வார்த்தையை சுமந்தவராக, தனது 6ஆம் மாதத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தியை கேட்டு தன் உறவினர் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கிறார் என்பதை அறிந்து அவருக்கு சென்று தானாக உதவி செய்கின்ற அந்த ஒரு மனம். இப்போ கடவுள்கிட்ட நம்ம வந்து கேட்டாதான் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. கேட்காமலே கடவுள் நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்து செய்கின்றது போல மரியாவும் கேட்காமலே பிறருக்கு உதவி செய்கின்ற அந்த மனப்பக்குவத்தை நம்ம இந்த இதில் புரிந்து கொள்ள முடியும். அது ஒரு விடுதலை தருகின்ற ஒரு இதாக. மற்றவர்களுக்காக தன் மகனிடம் பரிந்து பேசுகின்ற அந்த ஒரு நிலைப்பாடு காண ஒரு திருமணத்தில் எல்லாரும் சாப்பிட்டு போகிறாங்க. கல்யாணத்துக்கு நம்மளாம் கல்யாணத்துக்கு போனால் என்ன பண்ணோம், மொழி வைப்போம், அப்புறம் சாப்பிடுவோம், சாப்பிட்டு நம்மன்னு போயினே இருப்போம். ஆனால் அங்கே என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்றது நமக்கு பார்க்க தெரியாது. ஆனால் அன்னை மரியாள் அந்த குடும்பத்தில் என்ன நடக்கின்றது, என்ன நிகழ்கின்றது என்பதை பார்த்து அந்த அவமானப்படக்கூடிய அந்த ஒரு சூழலில், கேவலமான ஒரு நிலை உருவாகின்ற அந்த சூழலிலே அந்த குடும்பத்தாருக்கும் அந்த தம்பதியருக்கும் எந்த விதமான கேடும் நிகழக்கூடாது என்பதற்காக தன் மகனிடம் சென்று பரிந்து பேசி அவர்களை அந்த அவமானத்திலிருந்து விடுதலை பெறுகின்ற அந்த ஒரு நிலையை நாம் பார்க்கலாம். அப்போ மரியாள் எந்த நேரத்திலும் எந்த சூழலிலும் நமக்காக பரிந்து பேசுகின்றவளாக இருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று மற்றவருடைய துன்பத்தில் பங்கெடுக்கின்றது. தனது மகன் அநியாயமாக சிலுவையில் அறையப்பட்டார் என்பது ஒரு சாதாரண பெண்ணாக இருந்து புரிந்து இவர்கள் செய்வது அநியாயம் என்பது, அதனால் உன்னுடைய துன்பத்தில் நான் முதலில் பங்கெடுப்பேன் என்று கூறி தன் மகனுடைய சிலுவை அடியிலே மற்ற பெண்களோடும் அன்பு செய்யப்பட சிலரோடும் நிற்கின்றார். ஆக இன்று ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் அடங்காத மக்கள், எத்தனையோ பேர் சிலுவையில் அறையப்பட்டு துன்பப்படுகின்றார்கள். அந்த துன்பப்படுகின்ற மக்கள் மத்தியிலே அவர்களுக்கு அருகில் இருந்து அவருடைய துன்பத்தை விளக்குகின்ற போக்குகின்ற அந்த ஒரு நிலைப்பாட்டை வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கின்றவராக, விடுதலை தருகின்றவராக மரியாள் இருக்கின்றார். அதே மாதிரி சிதறுண்ட மக்களை ஒன்று சேர்க்கின்றவராக இருக்கின்றார். எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்து அப்போ காட்டி கொடுத்தவன் விட்டு ஓடி போனவன். ஏன்னா அப்போஸ்தலர்கள் வந்து இயேசுவை காட்டி கொடுத்தவர்கள் இருக்காங்க, விட்டு ஓடி போனவங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் சேர்த்து கொண்டு வந்து ஒன்று அவங்கள இது பண்ணி, அப்போ ஒரு பேராலயத்துக்கு போகிறோம், ஒரு மாதா கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னாக்கா சிதறுண்ட மக்கள் யார் என்ன இருந்தாலும் அவங்கள எல்லாரும் ஒன்று கூட்டி அவர்களை எந்த விதமான பாகுபாடும் வேறுபாடும் இல்லாமல் அவளை சேர்க்கின்ற அந்த ஒரு மனப்பக்குவம், இது சமூக விடுதலைக்கு ஒரு காரணியாக இருக்குது. அப்போ ஒவ்வொரு பேராலயமும் வேளாங்கண்ணி சரி, பூண்டி மதம் சரி, வில்லியனூரும் சரி, பல பேராலயங்களும் அன்னை மரியாளுக்கு அர்ப்பணப்பட்ட செய்யப்பட்ட இடங்கள் எல்லாமே எல்லா மக்களையும் ஒரு தாயினுடைய கொடையின் கீழ் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய மக்களாக அதை உருவாக்குகின்ற அந்த ஒரு நிலைப்பாடு, இதுதான் விடுதலை. விடுதலை என்ற சமூக விடுதலை மட்டுமல்ல, ஆன்மீக விடுதலையும் நம்முடைய தனிப்பட்ட மனிதனுடைய துன்பங்களிலிருந்து விடுவிக்கின்ற அந்த ஒரு நிலைப்பாடு. இது மரியாதான் செய்யணுமா அப்படின்னாக்க, மரியின் பக்தனாகிய நான் மரியாளை போன்று செய்யக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை நான் எப்பொழுது உள்வாங்கி அதை செயல்படுத்துகின்றனோ அப்போது சமூக விடுதலையை நான் திரு அவையிலே கொண்டு வந்து இறை ஆட்சியை நிலைநிறுத்துகின்ற அந்த மனப்பக்குவத்தை நாம் உருவாக்குகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சமூக விடுதலைக்கு நாம் அனைவரும் தயாராக இருந்து நமது கிறிஸ்துவ கடமைகளை செய்வோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி.